ஆத்மாக்களை எடுப்பது கொண்டு, பொருளாதாரத்தை எடுப்பது கொண்டு, உறவுகளை எடுப்பது கொண்டு, அவர்களுடைய செல்வங்களை குறைப்பது கொண்டெல்லாம் சோதிப்பேன் என்று அல்லாஹ் வாக்களிச்சிருக்கிறானே. ஆனால் எங்களுடைய நாவுகள் அவர்களுடைய சொத்துக்கள் வெள்ளத்தில் அழிந்ததென்றால் நாங்கள் செய்த அமல்களை எல்லாம் ஏன் எங்களுடைய நாவுகள் தான் நாங்கள் அழித்துக் கொள்ள வேண்டும்? அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுடைய நாவுகளை பேணிக் கொள்வோம். அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று துவா செய்வோம். சோதனைக்கு உட்படுத்தப்பட்டவர்களுக்கு அல்லாஹு தாலா இந்த சோதனையிலிருந்து பாதுகாப்பு கொடுத்து அவர்களை அல்லாஹ் வெற்றி உள்ளவர்களாக இம்மை மறுமையுடைய இரண்டு வெற்றிக்கும் சொந்தக்காரர்களாக ஆக்க வேண்டும் என்று அவர்களுக்கு பிரார்த்திப்பதை விட்டுவிட்டு தேவையற்ற வார்த்தைகளை எமது நாவுகளினால் பேசி நாங்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன அமல்களை கூட அழித்து விடுவதற்கு நாங்கள் ஒருபோதும் முயற்சிக்க கூடாது. وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في محكم كتابه: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல மதிப்புக்குரிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்து அவனை துதித்தவனாக அவனுடைய நபிமார்களின் வரிசையில் இறுதியாக எமக்கு அனுப்பப்பட்ட எங்கள் உயிரிலும் மேலான நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்களின் மீதும் அவர்களின் கிளையார்கள், தோழர்கள், துயர்ந்தோர்கள், மறுமை நாள் வரை அல் குர்ஆன் சுன்னாவளி நடக்கக்கூடிய நன்மக்கள் அனைவர்கள் மீதும் சோதனைகளிலும் வேதனைகளிலும் சந்தோஷத்திலும் மகிழ்ச்சியிலும் அல்லாஹுவை துதித்து அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்து வாழக்கூடிய அந்த நன்மக்கள் அனைவர்கள் மீதும் என் மீதும் உங்கள் மீதும் அல்லாஹுடைய அருளும் கருணையும் சாந்தியும் உண்டாகட்டுமாக என்ற நற்பிரார்த்தனையோடு அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாமெல்லாம் 2 வாரங்களாக எமது நாட்டிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய அல்லாஹுடைய சோதனைகளையும் அந்த சோதனைகளின் போது அல்லாஹ் விரும்பியவர்களை எடுத்துக்கொண்டு எஞ்சியவர்களுக்கு வாழக்கூடிய ஒரு வாய்ப்பையும் அளித்திருக்கிறான். உண்மையில் வாழக்கூடியவர்கள் இந்த சோதனைகளிலிருந்து படிப்பினை பெற்று இந்த சோதனைகளிலிருந்து அல்லாஹுடைய சோதனை எப்படியெல்லாம் வரப்போகின்றது, எப்படியெல்லாம் வருகின்றது, இந்த சோதனையிலிருந்து அல்லாஹு தஆலா எம்மை காப்பாற்றி இருக்கின்றான் என்றால் அவனுக்கு நாங்கள் எப்படி நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டுமென்ற நல்லெண்ணத்தோடும் அந்த சிந்தனையோடும் அதற்காக ஏற்பாடு செய்து வைத்திருக்கக்கூடிய மறுமையின் அந்த சுவனச்சோலையின் வாழ்வை நோக்கி பயணிப்போம் என்ற தலைப்பின் கீழ் ஒரு சில தகவல்களை எனக்கும் உங்களுக்கும் ஞாபகப்படுத்துவது பொருத்தம் என்று நினைக்கின்றேன். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு முஃமினை பொறுத்தமட்டில் சோதனைகள் வந்தால் அந்த சோதனைகளிலிருந்து அவன் வெற்றி பெற வேண்டும்.
அது வெற்றி பெறுவதற்காக அவனுடைய ஈமானை அவன் உறுதிப்படுத்த வேண்டும். காரணம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து தௌபா 111ஆம் வசனத்திலே சொல்லும் பொழுது இவ்வாறு கூறுகிறான், இன்னல்லாஹ் அஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னah. அல்லாஹு தஆலா மூமின்களிடத்திலிருந்து கிரயமாக பெறுமதியாக சுவர்க்கத்தை தருவதாக வாக்களித்து எதை எடுத்திருக்கிறான் தெரியுமா? அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும், அவர்களுடைய ஆத்மாவையும் அவருடைய சொத்து செல்வங்களையும் அவர்களுடைய பொருளாதாரங்களையும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து வாய்ப்பு வசதிகளையும் அல்லாஹ்விடத்திலே கொடுத்து விட்டுத்தான் சொர்க்கத்தை பெறலாம். அந்த சொர்க்கத்தை அடைவதற்கு அல்லாஹ் கிரயமாக பெறுமதியாக எதை எதிர்பார்க்கிறான்? எங்களுடைய ஆத்மாவை அல்லாஹ்வுடைய பாதையிலே நாங்கள் செலவு செய்வது, அர்ப்பணிப்பது. அதே போன்று எங்களுக்கு அல்லாஹு தஆலா தந்திருக்கக்கூடிய பொருளாதாரம், அதையும் அல்லாஹ்வுடைய பாதையிலே நாங்கள் அர்ப்பணிப்பது. அந்த மக்களை பற்றி அல்லாஹு தஆலா என்ன சொல்லுகிறான்? அவர்களுக்கு சுவர்க்கம் இருக்கின்றது. அவர்கள் யுகாத்திலூன ஃபீ சபீலில்லாஹி ஃபயக்துலூன வ யுக்தலூன், அல்லாஹ்வுடைய பாதையிலே தங்களை அர்ப்பணிக்கிறார்கள், தங்களுடைய பொருளாதாரத்தை செலவு செய்கிறார்கள். சில நேரங்களில் அந்த அல்லாஹ்வுடைய பாதையிலே இப்படியெல்லாம் செய்யும் பொழுது அவர்கள் வெட்டப்படுகிறார்கள், ஷஹீதாக்கப்படுகிறார்கள், மரணிக்கிறார்கள். அது மட்டுமல்ல, வெற்றியும் பெறுகிறார்கள். இது எல்லாவற்றையும் அல்லாஹ் சொல்லிவிட்டு, வஅதன் அலைஹி ஹக்கன் ஃபித் தௌராத்தி வல் இன்ஜீலி வல் குர்ஆன், இந்த 3 வேதங்களிலும் அல்லாஹு தஆலா தௌராத்திலும் இன்ஜீலிலும் குர்ஆனிலும் இதை அவர்களுக்கு வாக்களித்திருக்கிறான். அல்லாஹ் தொடர்ந்து சொல்லுகிறான், யார் அல்லாஹுவோடு செய்து கொண்ட இந்த ஒப்பந்தத்திலே அதை சரியான முறையிலே நிறைவேற்றுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய நன்மாராயம் என்ன? ஃபஸ்தப்ஷிரு பிபைஇகுமுல்லதி பாயஅதும் பிஹி, நீங்கள் எதை கொண்டு அல்லாஹ்வோடு ஒப்பந்தம் செய்திருக்கிறீர்களோ அந்த ஒப்பந்தத்திலே நீங்கள் வெற்றி பெற்று விட்டீர்களே, அந்த வெற்றியை கொண்டு நீங்கள் நன்மாராயம் பெறுங்கள். அதுதான் ஃபௌசுல் அலீம். வதாலிக ஹுவல் ஃபௌசுல் அலீம், மகத்தான வெற்றி என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எதை சொல்லுகிறான்? பொருளாதாரத்திலே வெற்றி அடைந்தவர்களை மகத்தான வெற்றி பெற்றவர்கள் என்று சொல்லவில்லை, அல்லது அவர்களுடைய ஆட்சி அதிகாரத்திலே அல்லது பிள்ளை செல்வத்தில் அல்லது ஏதாவது எந்த அதிகாரத்தை கொண்டோ அவர்களுக்கு வெற்றி இருப்பதாக அல்லாஹ் சொல்லவில்லை. அல் ஃபௌசுல் அலீம் என்று எதை சொல்லுகிறான்? அல்லாஹுவோடு நாங்கள் செய்து கொண்ட அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றி சுவர்க்கத்தை அடைவதைத்தான் அல்லாஹு தஆலா மகத்தான வெற்றி என்று சொல்லுகிறான். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, எவ்வேளையிலும் அருமை சஹாபாக்களின் வாழ்க்கையை பொறுத்தமட்டில் அவர்கள் எப்பொழுதும் சுவர்க்கத்தை தான் நினைப்பார்கள். ஒரு முறை முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு ஒரு அமலை நீங்கள் சொல்லித்தர வேண்டும், எனக்கு ஒரு அமலை நீங்கள் சொல்லித்தர வேண்டும், கற்றுத்தர வேண்டும். அந்த அமலின் மூலமாக அந்த அமல் என்னை யுதுஹிலுனியல் ஜன்னா, அது என்னை சொர்க்கத்துக்கு நுழைவிக்க வேண்டும். அந்த அமல் என்னை சொர்க்கத்துக்கு நுழைவிக்க வேண்டும். வயுபாஇதுனி அனின்னார் மினன்னார், அது அந்த அமல் என்னை நரகத்தை விட்டும் தூரமாக்க வேண்டும். அப்போ நாங்கள் செய்யக்கூடிய அமல் நரகத்தை விட்டும் எங்களை பாதுகாத்து சொர்க்கத்தில் நுழைவிக்கக்கூடிய அந்த சுவனச் சோலையை நோக்கிய வாழ்வாகவும் அமலாகவும் தான் அது இருக்க வேண்டும். அப்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல்ல என்ன விட சொல்கிறாங்க தெரியுமா? முஆதே, நீங்கள் கேட்ட கேள்வி மிகப்பெரிய மகத்தான ஒரு கேள்வியை கேட்டுவிட்டீர்கள். நீங்கள் கேட்ட செய்தி இருக்குதே, அது சின்ன ஒரு விஷயம் அல்ல.
அல்லாஹ் யாருக்கு இதை இலகுபடுத்தி வைத்திருக்கிறானோ அவர்களுக்கு இலகு. அப்படி என்றால் யார் அல்லாஹ்வை விரும்பி, அல்லாஹ்வுடைய நேசத்தை விரும்பி, அல்லாஹ்வுடைய திருப்தியை எதிர்பார்த்து அவர்களுடைய அமல்களை அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்கிறார்களோ அவர்களுக்கு அது இலகுவாக இருக்கும். எல்லோருக்கும் அது இலகுவாக இருக்காது. நாங்கள் பார்க்கிறோம், தொழுவது கூட சிலருக்கு கஷ்டமாகத்தான் இருக்குது. தொழுவதற்கு எல்லா வாய்ப்பு வசதிகளும் இருக்குது, உடலிலே ஆரோக்கியம் இருக்கிறது, பள்ளிக்கு வருவதற்கு வாகனம் இருக்கிறது, ஜமாஅத்து அருமையான அழகான ஜமாஅத்து ஏற்படுகிறது, நடத்தப்படுகிறது, வந்து சேர்ந்து கொள்ளலாம், எல்லா வாய்ப்பு வசதிகளும் இருக்கிறது, வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை, தொல்லைகளும் இல்லை. ஆனால் வருவதில் நாங்கள் தாமதம், வருவதில் நாங்கள் பொடுபோக்கு, அந்த அமல்களிலே நாங்கள் பொடுபோக்கு. இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் கேட்ட விடயம் பெரிய விடயம், முக்கியமான விடயம் என்று சொல்லிவிட்டு என்ன சொல்கிறார்கள்? இஸ்லாத்தின் 50 கடமைகளை முதலிலே சொல்லுகிறார்கள். அப்போ இஸ்லாத்தின் 50 கடமைகளை சரியான முறையில் நிறைவேற்றினால் அது சொர்க்கத்துக்கு செல்லும் அமல், அந்த சுவனை சோலையை நோக்கி செல்லும் செயல்கள் சொல்லிவிட்டு நபி அவர்கள் கேட்கிறார்கள், இன்னும் நல்ல விடயங்களை உங்களுக்கு சொல்லி தரட்டுமான்னு கேட்குறாங்க. அபுவாபுல் ஹைர், நல்ல விடயங்கள், நல்ல விடயங்களின் வாசல்களை உங்களுக்கு சொல்லி தரட்டுமா என்று கேட்கிறார்கள். அப்பொழுது கேட்டுவிட்டு சொல்லுகிறார்கள், அஸ்ஸௌமு ஜுன்னா வஸ்ஸதகது துத்ஃபிஉல் ஹதீஅத கமா யுத்ஃபிஉல் மாஉன் நார் வஸலாத்துர் ரஜுலி ஃபீ ஜௌஃபில் லைல். 3 விஷயங்களை சொன்னார்கள். நல்ல விடயங்களின் வாசல்கள், அபுவாபுல் ஹைர், ஹைருடைய வாசல்கள் 3. 1 நோன்பு நோட்டல், அது அவனை நரகத்தை விட்டும் பாதுகாக்கும். 2வது தர்மம், தர்மம் செய்வது எப்படி, அந்த தர்மத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய பெறுபேறு என்ன? நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், நெருப்பை நீர் அணைத்து விடுவது போன்று, நெருப்பு அந்த நெருப்பை தண்ணியை ஊற்றி நாங்கள் அணைப்பது போன்று எங்களுடைய பாவத்தை அழிக்கக்கூடியது தர்மம் என்று சொன்னார்கள், சதகா என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு 3வது ஒரு விஷயத்தை சொல்லுகிறார்கள், வஸலாத்துர் ரஜுலி ஃபீ ஜௌஃபில் லைல், ஒரு மனிதன் இரவிலே நின்று வணங்குவது, ஒரு மனிதன் இரவிலே நின்று வணங்குவது அவனை சொர்க்கத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய நல்ல அமல்களின், நல்ல விடயங்களின் வாயிலாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு நபி அவர்கள் சூரத்து சஜிதாவுடைய 16, 17வது வசனங்களை ஓதி காட்டுகிறார்கள். ததஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மதாஜிஇ யதுஊன ரப்பஹும் ஹௌஃபன் வதமஅன் வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். நபி அவர்கள் சூரத்து சஜிதாவுடைய 16வது வசனத்தை ஓதி காட்டிவிட்டு சொல்கிறார்கள், அதில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அவர்கள் படுத்திருக்கக்கூடிய அவர்களின் படுக்கையின் விலாப்புறங்கள் படுக்கை இடங்களை விட்டும் உயர்ந்து யதுஊன ரப்பஹும், தங்களுடைய ரப்பிடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்கள். எப்படி? ஹௌஃபன் வ தமான், இரண்டும் இருக்க வேண்டும். நரகத்தை பற்றி, அல்லாஹ்வுடைய தண்டனை பற்றிய அச்சமும் இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய சொர்க்கத்திலே அல்லாஹ்வுடைய நன்மையிலே ஆதரவு ஆசையும் இருக்க வேண்டும். இரண்டும் இருக்க வேண்டும். ஹௌஃபும் இருக்க வேண்டும், நரகத்தை விட்டும் பாதுகாப்பும் தேட வேண்டும், அதே நேரத்தில் சொர்க்கத்தில் நுழைய வேண்டும் என்ற ஆசையும் இருக்க வேண்டும். ஹௌஃபன் வ தமான், அதற்கு பின்னால் வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், நாம் அவர்களுக்கு வழங்கியதிலிருந்து அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வார்கள். அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? நீங்கள் உழைச்ச பணம் என்று சொல்ல இல்லை, நீங்கள் உழைச்ச சொத்துக்கள் என்று சொல்ல இல்லை, உங்களுடைய உம்மா பாப்பாவுடைய வாரிசுகளாக வந்த உங்களுடைய சொத்து என்று அல்லாஹ் சொல்ல இல்லை, நாம் தந்தது, நாம் தந்தது. இப்போ நாங்கள் பார்த்தோம், இந்த வெள்ளத்தின் மூலமாக, இந்த வெள்ள அனர்த்தத்தின் மூலமாக பலர் பல வகையான செய்திகளை சொல்லுகிறார்கள். அதில் கூடவும் இருக்கலாம், குறையவும் இருக்கலாம். என்றாலும் நாம் கண்ணால் பார்த்தவைகள் தானே. சில வீடுகளில், சில கடைகளில், சில பெரிய சொத்துக்கு உரியவர்களிடத்திலே கோடான கோடி, இந்த கடையிலே 10, அந்த கடையிலே 20,
அந்த கடையிலே 15 என்று கோடி கோடியாக சொல்லக்கூடிய அளவுக்கு எதுவுமே இல்லாமல் அதை ஆளை போட்டு இடம் மாற்றுவதாக இருந்தாலும் எத்தனையோ நாட்கள் தேவை, எத்தனையோ வாகனங்கள் தேவை, எத்தனையோ பொருளை செலவழிக்க வேண்டும். ஆள்பலம், பணப்பலம் எல்லாம் இருந்தால்தான் ஒரு இடத்திலிருந்து இன்னிடத்துக்கு மாற்றலாம் என்ற அளவுக்கு உரிய சொத்துக்கள் எல்லாம் கண்ணை மூடி முழிப்பதற்கு முன்னால் அல்லாஹ் அப்படியே கொண்டு செல்ல வைத்து விட்டான். அப்போ அதைத்தான் சொல்றான், நாம் தந்தது, நாம் உங்களுக்கு அளித்த சொத்து என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு நன்மையின் வாசல்களை பற்றி சொல்லி கொடுத்து விட்டு நிறைய விஷயம் சொன்னார்கள். அடுத்து என்ன சொன்னாங்க தெரியுமா? குர்ஆன் வசனத்தை சொல்கிறார்கள், ஃபலா தஅலமு நஃப்ஸும் மா உக்ஃபிய லஹும், எந்த ஒரு ஆத்மாவும் அறியாது, எங்களுக்கு தெரியாது, மின் குர்ரத்தி அயுன், எங்களுடைய கண் குளிர்ச்சி எதில் இருக்கிறது, ஜஸாம் பிமா கானு யஅமலூன், நாங்கள் இந்த உலகத்திலே செய்யக்கூடிய நன்மைகளுக்கான கண் குளிர்ச்சி எதில் இருக்கிறது என்று நாம் எந்த ஒரு ஆத்மாவும் அறியாத அந்த பெறுபேறுகள், அந்த பலன்கள், கூலிகள் சொர்க்கத்தில் இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய வாக்கை சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தின் விடயத்தை பற்றி சொல்லுகிறார்கள், ஜிஹாதை பற்றி சொல்லுகிறார்கள். இது எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசி அவர் கேள்வி கேட்குறாங்க, முஆதே, இது எல்லாவற்றையும் நிர்வகிக்கக்கூடிய ஒரு பொருளை, ஒரு உறுப்பை உனக்கு சொல்லித்தரட்டுமா? அப்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கேள்விக்கு முஆத் ரலியல்லாஹு அவர்கள் ஆம் அல்லாஹ்வுடைய தூதரே என்று சொல்கிறார்கள். எங்களுடைய சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய வழிகளில் இது எல்லாவற்றையும் நிர்வகிக்கக்கூடிய ஒரு உறுப்பு எது என்று சொல்லிவிட்டு நபி அவர்கள் தன்னுடைய நாவை பிடித்து காட்டுகிறார்கள். நாவ், இன்று இந்த நாவின் மூலமாகத்தான் மனிதன் நரகமும் செல்லுகிறான், சொர்க்கமும் செல்லுகிறான் என்பதை இந்த ஹதீஸிலிருந்து நாங்கள் விளங்குகிறோம். நாவை பிடித்து காட்டிய போது முஆத் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் பேசுறதெல்லாம் கொண்டு அல்லாஹ் எங்களை குற்றம் பிடிப்பானா? இந்த நாவினால் நாங்கள் பேசக்கூடிய அனைத்தை கொண்டும் அல்லாஹ் எங்களை குற்றம் பிடிப்பானா என்று ஆச்சரியமாக கேட்கிறார்கள். அதற்கு அந்த அரேபிய பாணியிலேயே அல்லாஹ்வுடைய தூதர் விட சொல்கிறார்கள், சக்கீரத்துக்கு உம்முக். முஆத், என்ன கேள்வி கேட்டீங்க? இது என்ன கேள்வி கேட்டீங்க? இது நரகத்திலே மனிதன் முகம் குப்புற தள்ளப்படுவது அவர்களுடைய இந்த நாவுகள் சம்பாதித்து கொண்டதை தவிர வேற என்ன இருக்கும்? நரகத்துக்குள்ள முகங்குப்புற தள்ளப்படுவதற்கு இந்த நாவுகள் சம்பாதித்து கொண்டதுதான் என்ற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த சோதனைகளின் போது கூட எமது நாவு எதையெல்லாம் பேசி முடித்து விட்டது. எத்தனை வகையான விளக்கங்கள் அல்லாஹ் ஒரு நோக்கத்துக்காக சோதித்திருப்பான். ஆனால் நாம் சொல்லும் விளக்கம் என்ன? அவன் வட்டியோடு சம்பந்தப்பட்டிருப்பான், அல்ல அநியாயமாக உழைச்சிருப்பான், அல்ல மற்றவனோட சொத்தை எடுத்திருப்பான். இப்படி எல்லாம், இது எல்லாம் எங்களுக்கு என்ன தேவை இருக்கிறது? எங்களுக்கு என்ன தெரியும் இதிலிருந்து? அப்படி என்றால் மூமின்களை அல்லாஹு தாலா சோதிக்கிறான். மூமின்களை அவர்களுடைய ஆத்மாக்களை எடுப்பது கொண்டு, பொருளாதாரத்தை எடுப்பது கொண்டு, உறவுகளை எடுப்பது கொண்டு, அவர்களுடைய செல்வங்களை குறைப்பது கொண்டெல்லாம் சோதிப்பேன் என்று அல்லாஹ் வாக்களிச்சிருக்கிறானே. ஆனால் எங்களுடைய நாவுகள், அவர்களுடைய சொத்துக்கள் வெள்ளத்தில் அழிந்ததென்றால் நாங்கள் செய்த அமல்களை எல்லாம் ஏன் எங்களுடைய நாவுகளால் நாங்கள் அழித்துக் கொள்ள வேண்டும்? அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுடைய நாவுகளை பேணிக் கொள்வோம். அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று துவா செய்வோம். சோதனைக்கு உட்படுத்தப்பட்டவர்களுக்கு அல்லாஹு தாலா இந்த சோதனையிலிருந்து பாதுகாப்பு கொடுத்து அவர்களை அல்லாஹ் வெற்றி உள்ளவர்களாக, இம்மை மறுமையுடைய 2 வெற்றிக்கும் சொந்தக்காரர்களாக ஆக்க வேண்டும் என்று அவர்களுக்கு பிரார்த்திப்பதை விட்டுவிட்டு தேவையற்ற வார்த்தைகளை எமது நாவுகளினால் பேசி நாங்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன அமல்களை கூட அழித்து விடுவதற்கு நாங்கள் ஒருபோதும் முயற்சிக்கக்கூடாது. எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய நல்ல அமல்கள் அல்லாஹு தஆலா கோடிட்டு காட்டுகிறான். உதுஹுலுல் ஜன்னா, நீங்கள் சொர்க்கம் போங்கன்னு சொல்கிறான். எதை வச்சு? நீங்கள் சொர்க்கத்துக்கு நுழைங்கன்னு சொல்கிறான். சூரத்துன் நஹ்ல் 32வது வசனத்தில்
பிமா குன்தும் தஅமலூன், நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய நல்லமல்களை வைத்து சுவர்க்கம் நுழையுங்கள் என்று சொல்கிறான். சூரத்துல் கஹஃப் 107, 108 வசனத்திலே சொல்லும் பொழுது, இன்னல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத், ஈமான் கொண்டு முழுமையான நம்பிக்கை வைத்து நல்லமல் செய்யக்கூடியவர்களுக்கு கானத் லஹும் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸி நுஸுலா, ஃபிர்தௌஸ் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்த சொர்க்கம், அந்த உயர்ந்த சொர்க்கத்தில் உங்களுக்கு விருந்தினராக நீங்கள் சேரக்கூடிய நுழையக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு இருக்குது என்றால் எதை கொண்டு? ஈமான் நல்லமல்கள். ஈமான் நல்லமல்களை கொண்டு அந்த சொர்க்கத்துக்கு நாங்கள் செல்வதற்கு முயற்சிப்போம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தை கேட்கும்போது ஃபிர்தௌஸை கேளுங்கள் என்று சொன்னார்கள். நீங்கள் சொர்க்கத்தை கேட்குறீங்களா, ஃபிர்தௌஸை கேளுங்க என்று சொன்னார்கள். அந்த சொர்க்கத்தில் ஹாலிதீன ஃபீஹா, அதிலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். லா யபூன அன்ஹா ஹிவலா, ஒருபோதும் அந்த சொர்க்கத்திலிருந்து வெளியேறுவதற்கோ திரும்புவதற்கோ அவர்கள் ஆசைப்பட மாட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய இந்த செய்தியை சொல்லுகிறார்கள். அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய சகோதரர்களே, இந்த நல்லமல்கள் தான் எங்களை சொர்க்கத்துக்கு கொண்டு செல்லக்கூடியது. அல்லாஹு தஆலா சூரத்து ஜுமர் 10வது வசனத்திலே சொல்லும் பொழுது, குல், நபியை நீங்கள் சொல்லுங்க, யா இபாத், என்னுடைய அடியார்களே, அல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட என்னுடைய அடியார்களே, இத்தகூ ரப்பக்கும், உங்களுடைய ரப்பை பயந்து கொள்ளுங்கள், உங்களுடைய ரப்பை நீங்கள் தக்வா செய்து கொள்ளுங்கள், அஞ்சி நடந்து கொள்ளுங்கள். வியாபாரமா, சொத்து சேர்ப்பதா, உடைமைகளை பிரிப்பதா, எல்லாவற்றிலையும் நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு உங்களுடைய சொத்துக்களை பிரித்து கொடுப்பதா, அதிலும் நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். எல்லாத்திலையுமே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் லில்லதீன அஹ்ஸனூ ஃபீ ஹாதிஹி துன்யா, இந்த உலகத்திலே இப்படியான நல்லமல்கள் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹு தஆலா என்ன பெறுபேறு இருக்குன்னு சொல்றான்? ஹஸனா, சொர்க்கம் இருக்கிறது, மறுமையில் சொர்க்கம் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு, வ அர்துல்லாஹி வாசிஆ, சில நேரத்தில் சிலர் சொல்வார்கள், இந்த ஊரில் எனக்கு வியாபாரம் இல்லை, வெளிநாட்டுக்கு போனால் தான் நான் வாழலாம், இந்த நாட்டில் எந்த வசதியும் இல்லை, உழைக்க வசதி இல்லை, அது செய்ய முடியாது இது செய்ய முடியாது என்று சொல்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், வ அர்துல்லாஹி வாசிஆ, அல்லாஹ்வுடைய பூமி விசாலமானதாக இருக்கிறது. உங்களுடைய வசதி போல உங்களுடைய தொழில்களை நீங்கள் செய்து கொள்ளுங்கள். கஷ்டங்கள் வருகிறதா, பொறுமையோடு இருங்கள். கஷ்டங்கள் வருகிறதா, சோதனைகள் வருகிறதா, பொறுமையோடு இருங்கள். இன்னமா யுவஃபஸ் ஸாபிரூன அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப், இந்த பொறுமையுடையவர்களுக்கு அல்லாஹு தஆலா அவருடைய கூலியை கணக்கில்லாமல் வழங்குகிறான். எப்படி? எந்த விதமான கணக்கும் பார்க்கிறது இல்லை. ஒன்றுக்கு 10 100 என்றெல்லாம் இல்லை. அல்லாஹ் விரும்பினால் ஒன்றுக்கு 1000ஐயும் தரலாம். பிகைரி ஹிசாப் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய சகோதரர்களே, அந்த சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய அந்த நல்ல பாதையிலே நாங்கள் செல்லுவதற்காக எங்களால் முடிந்த அளவு எங்களுடைய நாவுகளை பேணி அமல்களை அதிகமாக்கிக் கொள்ள முயற்சிக்க வேண்டும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், நபி அவர்களிடத்திலே ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதரே, அக்தரிமா யுதுகிலுன் நாஸல் ஜன்னா, ஒரு மனிதனை சுவர்க்கத்தில் நுழைவிக்கக்கூடியதில் அதிகமானது எது? சுவர்க்கத்தில் ஒரு மனிதன் நுழைவதற்கு அதிகமாக எதை செய்யணும்னு கேட்ட உடனே நபி அவர்கள் சொன்னார்கள், தக்வல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளும், அல்லாஹ்வை பயந்து கொள்ளும். வஹுஸ்னுல் குலுக், நற்பண்போடு இருந்து கொள், நல்ல பண்புகளோடு இருந்து கொள். உன்னிடத்தில் நல்ல பண்புகள் இருக்க வேண்டும், அல்லாஹ்வை பற்றி அச்சம் இருக்க வேண்டும், நற்பண்பும் இருக்க வேண்டும். அதே போன்று இன்னொரு கேள்வியும் கேட்கப்படுகிறது, நரகத்துக்கு அதிகமாக கொண்டு செல்லக்கூடியது எது என்று கேட்கப்படுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஒரு மனிதன் அவனுடைய வாயும் அவனுடைய மர்மஸ்தானமும் என்று சொன்னார்கள். அப்போ இந்த வாயுடைய அந்தஸ்தை எங்கே கொண்டு வச்சிருக்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்? நரகத்துக்கு செல்லக்கூடியதில் அதிகமான காரணியாக இருக்கக்கூடியது வாயும்
மர்மஸ்தானமும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் திர்மிதியிலே பதிவாகி இருக்கிறது. இது இமாம் திர்மிதி அவர்கள் சொல்கிறார்கள், சஹீஹான ஹதீஸ் உடைய அந்தஸ்தில் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய சகோதரர்களே, இப்படி நல்லமல்களை பற்றி நாங்கள் பார்க்கும் பொழுது, சுவர்க்கத்தை பற்றி நாங்கள் கேட்கும் போதெல்லாம் எங்களுக்கு என்ன ஆசை இருக்க வேண்டும், எது முதல்ல ஆசை இருக்க வேண்டும்? ஒரு முறை ரபீஅத் இப்னு கஅபில் அஸ்லமி என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் சொல்லுகிறார், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நான் ஒரு இரவு தங்கினேன். அதிகாலை நேரத்தில் தொழுகைக்காக நான் ஏற்பாடு செய்யும் பொழுது அவர்களுக்கு உது செய்யக்கூடிய தண்ணியை கொண்டு வந்து கொடுத்தேன். அவருடைய தேவையை நிறைவேற்றுவதற்கான தண்ணியை கொண்டு வந்து கொடுத்தேன். அப்போது நபி அவர்கள் என்னிடத்தில் சொல்கிறார்கள், சல் கேளுன்னு சொன்னாங்க. என்னமாவது கேளுன்னு சொன்னாங்க. என்னமாவது என்னிடத்தில் கேளுன்னு சொன்னார்கள். இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா நம்மட மனோநிலை என்ன? அரசியல்வாதிகளாக இருந்தால், அதிகாரிகளாக இருந்தால், செல்வந்தர்களாக இருந்தால், அவர்களிடத்தில் என்ன இருக்கிறதோ அதுக்கேற்ற மாதிரியான கேள்வி தான் எங்கிட்ட அமையும். ஆனால் நபியிடத்தில் இவர் கேட்கக்கூடிய கேள்வி என்ன தெரியுமா? சொர்க்கத்தில் உங்களோடு இருக்க வேணும், அல்லாஹ்வுடைய தூதரே, சொர்க்கத்தில் உங்களோடு நான் இருக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, வேற என்னமாவது, வேற என்னமாவது உங்களுக்கு? அப்பொழுது அவர் சொல்லுகிறார், அதுதான் வேணும் எனக்கு. எது? சொர்க்கத்தில் உங்களோடு இருக்கணும். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லிக் கொடுக்கிறார்கள் தெரியுமா? இளைஞர்களே, பெற்றோர்களே, நாங்கள் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும். நபி அவர்களோடு சொர்க்கத்தில் இருப்பதற்கு இந்த சஹாபி கேட்டதற்கு நபி அவர்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அமல் என்ன? அஇன்னி அலா நஃப்ஸிக பிகத்ரத்தி சுஜூத், அதிகமாக சுஜூத் செய்வதன் மூலமாக என்னோடு நீங்கள் உதவியாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது முஸ்லிமிலே பதிவான ஹதீஸ். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி அல் குர்ஆனிலும் சுன்னாவிலும் நிறைய சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய பாதைகளில் நிறைய பாதைகளை அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் எங்களுக்கு காட்டியிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய மலக்குமார்கள் பூமியிலே எப்பொழுதுமே சுற்றி வந்து கொண்டே இருக்கிறார்கள், வலம் வந்து கொண்டே இருக்கிறார்கள். நிறைய ஹதீஸ்கள் இருக்கிறது. காலையில் வருவார்கள், மாலையில் போவார்கள், மாலையில் வருவார்கள், காலையில் போவார்கள். சில நேரங்கள் எந்த நேரமும் சுற்றி வந்து கொண்டே இருப்பார்கள். இந்த மக்கள், இந்த மலக்குமார்கள் திக்ருடைய மக்களை கண்டதும், திக்ரு செய்யக்கூடிய, அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்யக்கூடிய, அல்லாஹுவிடத்தில் இஸ்திக்ஃபார் செய்யக்கூடிய, அதிகமாக சுஜூது செய்யக்கூடிய, அதிகமாக பள்ளியில் இருக்கக்கூடிய இந்த மக்களையெல்லாம் கண்டதும் இது எல்லாத்தையும் அவர்கள் எடுத்துக்கொண்டு அல்லாஹ்விடத்தில் போவார்கள். இந்த அமல்களெல்லாம் பதிஞ்சு கொண்டு அல்லாஹ்விடத்தில் போவார்கள். இப்போ அல்லாஹ் எல்லாம் தெரியும் அவனுக்கு. இவங்க யாரை சந்தித்தாங்க, யாருடைய அமல்களை கண்டாங்கன்றதெல்லாம் தெரியும், யார் யார் என்ன அமல் செய்தாங்கன்னு தெரியும். இருந்தும் அல்லாஹு தஆலா இதை ஒரு சந்தோஷமாக கேட்குறான். என்ன சந்தோஷமாக கேட்குறான்? என்னுடைய அடியார்களை எப்படி நீங்கள் கண்டீங்க? என்னுடைய அடியார்களை எப்படி நீங்கள் விட்டுட்டு வந்திக்கிறீங்க? என்ன செஞ்சுக்கிட்டீங்கன்னு கேட்குறான். நிறைய நீண்டதொரு ஹதீஸ், மிகச் சுருக்கமாக சொல்கிறேன். இவர்களுடைய நல்லமல்களை பற்றி சொல்லுவார்கள். அப்போ அல்லாஹ் கேட்பானா, என்ன அவ்வளோ நல்லமல் செய்வதற்கு, திக்ர் செய்வதற்கு, தஸ்பீஹ் செய்வதற்கு என்ன கண்டாங்களா? இல்லை, இன்னும் காண இல்லை. அப்போ கண்டால் இதை விட அதிகமாக செய்வார்கள். சரி, அடுத்தது சொர்க்கத்தை பற்றி கேட்குறார்கள். அவங்க சொர்க்கத்தை கண்டிக்கிறாங்களா? இல்லை, காண இல்லை. இப்போ கண்டிருந்தால் இதை விட அதிகமாக கேட்பாங்க. வேறு நரகத்தை பற்றி அவர்கள் பாதுகாப்பு தேடிக்கொண்டிருக்கிறார்கள். நரகத்தை கண்டிக்கிறாங்களா? இல்லை, அவங்க காண இல்லை. கண்டிருந்தால் இதை விட அதிகமாக அவர்கள் நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுவார்கள் என்ற இந்த செய்தியை சொன்னதுக்கு பின்னால் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு சொல்கிறான், அவங்கள்ட்ட சொல்லுங்கள், அவங்களுடைய பாவங்கள் எல்லாம் நான் மன்னிச்சிட்டேன், அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதெல்லாம் கிடைக்கும் என்று சொல்லி. அப்போ அந்த இடத்துல இருந்த இன்னொரு மலக்கு சொல்கிறார், யா அல்லாஹ், அந்த இடத்துக்கு இன்னொரு ஆள் வந்திருந்தார். அந்த ஆள் வந்து இவங்களை மாதிரி தஸ்பீஹ் செய்ய வர இல்லை, இஸ்திக்ஃபார் செய்ய வர இல்லை, குர்ஆன் ஓத வர இல்லை, இவங்களோட இருந்து கொண்டிருந்தார். இந்த நல்ல மக்களோடு அமல் செய்யக்கூடிய இடத்திலே அவரும் இருந்து கொண்டிருந்தார். அப்பொழுது அல்லாஹு தஆலா சொல்லுவானாம், அவனையும் நான் மன்னித்து விட்டேன். அல்லாஹு அக்பர். அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய சகோதரர்களே, இப்படி
சொர்க்கத்துக்கு நாங்கள் செல்லுவதற்கு நிறைய வழிகளை, அபுவாபுல் கைர்களை அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறார்கள். எனவே அப்படியான நல்லமல்களை செய்து நாங்களும் சொர்க்கத்துக்கு செல்வதற்கு அல்லாஹு தஆலா அனைவருக்கும் அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வலா உதுவான இல்லா அலல் ஸாலிமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பாத். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, சொர்க்கத்துக்கு செல்லுவதற்கு என்ன வழிகள் இருக்கிறது என்று இருக்கக்கூடிய எல்லா வழிகளையும் நான் சொல்லவில்லை. ஒரு சிலவற்றை எனக்கும் உங்களுக்குமாக நான் ஞாபகம் ஊட்டினேன். ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒரு மனிதர் ஒரு கேள்வி கேட்கிறார். அந்த கேள்வி மறுமையை பற்றியது. மறுமை எப்போன்னு கேட்டாங்க. மறுமை எப்பொழுதுன்னு கேட்டாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, சரி மறுமையை பற்றி கேட்குறியப்பா, மறுமைக்கு நீ என்ன தயாராக இருக்கிறா, என்ன நீ ரெடியாக இருக்கிறா, மறுமைக்கு போகிறதுக்கு நீ என்ன ரெடியாக இருக்கிறான்னு கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, என்னிடத்தில் எதுவுமே பெருசாக இல்லை அல்லாஹ்வுடைய தூதரே, ஆனால் ஒன்றே உண்டு, நான் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் விரும்புகிறேன். என்ன? அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் விரும்புகிறேன். அந்த அமல் மட்டும்தான் என்கிட்ட இருக்குது. அப்போ அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் விரும்புகிறேன்டா என்ன? அல்லாஹ் சொன்னதை செய்கிறேன், அல்லாஹ்வுடைய தூதர் காட்டிய வழிமுறைகளில் நடக்கிறேன். இந்த ரெண்டு தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன்த மஅ மன் அஹ்பப்த, நீ விரும்பியவர்களோடு, நீ யாரை நேசிக்கிறாயோ அவங்களோடு இருப்பார். அப்போ யாரோட? அல்லாஹ்வுடைய சொல்லுக்கு, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு நீ அடிபணிந்து நடந்தால் அல்லாஹ்வோடு இருக்கலாம். அல்லாஹ்வுடைய தூதரோடு, அல்லாஹ்வுடைய ரசூலோடு, அவர்கள் சொல்லித்தந்த வழிகாட்டிய முறையில் நடந்தால் அவங்களோடு இருக்கலாம். இப்பொழுது அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அனஸ் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, அவர் சொல்கிறாரு, நான் நபியையும் விரும்புகிறேன், அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா போன்றோரையும் விரும்புகிறேன், நான் அவங்களோடையும் இருக்க விரும்புகிறேன். எப்படி? நபியோடு இருக்க விரும்புகிறேன், அபூபக்கர் உமர் போன்றவரோட நான் இருக்க விரும்புகிறேன் என்று சொல்லிவிட்டு ஒரு செய்தியும் சொல்கிறார். நான் அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு போன்றவர்கள் செய்யக்கூடிய நல்லவர்கள் போல் நிறைய நான் செய்ய இல்லை, என்னால் முடியாதது, ஆனால் அவங்களோட நான் இருக்க விரும்புகிறேன் என்று சொன்னதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிடைக்கும் என்று செய்தி சொல்கிறாங்க. இது புகாரி முஸ்லிமில் பதிவான ஹதீஸ். இப்படி நிறைய ஹதீஸுகள் சஹாபாக்களுடைய நோக்கம், அவங்களுடைய திட்டம், அவங்களோட கருத்து, எந்த சந்தர்ப்பத்திலும் நான் சொர்க்கத்துக்கு போகணும், நான் சொர்க்கத்தில் நபியோடு இருக்க வேணும், சொர்க்கத்தில் ஃபிர்தௌஸில் இருக்க வேணும், நரகத்தை விட்டு எனக்கு பாதுகாப்பு கிடைக்கணும். அப்போ செய்யக்கூடிய அனைத்து விவகாரங்கள்லேயும் பெறுபேறு கூலி, மொத்தமான கூலி எனக்கு கிடைக்கணும், சொர்க்கம். இதுதான் என்னுடைய நோக்கம் என்பதுதான் இந்த ஹதீஸ்களிலே நாங்கள் சஹாபாக்களுடைய நோக்கங்களையும் திட்டங்களையும் நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து ஹூத் 113வது வசனத்திலே சொல்லும் பொழுது, ஃபஸ்தகிம் கமா உமிர்த வமன் தாப மஅக், நபியை பார்த்து சொல்லும் பொழுது, நபியே உங்களுக்கு என்ன ஏவப்பட்டிருக்கிறதோ அந்த விடயத்தில் நீங்கள் உறுதியான நிலைப்பாட்டோடு நீங்கள் இருந்து கொள்ளுங்கள். உங்களோடு யாரெல்லாம் தௌபா செய்து மீண்டு வந்திருக்கிறார்களோ அவர்களும் இப்படியே இருந்து கொள்ள வேண்டும். எனவே நீங்கள் வழி தவறி விட வேண்டாம், வழிகட்டு விட வேண்டாம், அல்லாஹ் கூறாத வழியிலே நீங்கள் ஒருபோதும் சென்று விட வேண்டாம். அதே போன்று யாரெல்லாம் நரகத்துடைய அமல்களை செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களோடு நீங்கள் சேர்ந்தும் நடந்து விட வேண்டாம். ஏனென்றால் அவர்கள் உங்களுக்கு ஒருபோதும் உதவியாளர்களாக இருக்க மாட்டார்கள். எப்படி அல்லாஹ் சொல்றான்டா, வலா தர்கனூ இலல்லதீன ஸலமூ ஃபதமஸ்ஸகுமுன் நார் வமா லக்கும் மின் தூனில்லாஹி மின் அவுலியா. அல்லாஹ்வை தவிர உங்களுக்கு உதவியாளர்கள் யாருமே இல்லை. இந்த உலக ரீதியான விவகாரங்களில் ஏதாவது உதவி செய்துட்டான் என்று சொன்னால், முஸ்லீம்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, கஷ்டப்பட்டிருக்கிறாங்க, வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அந்நிய மக்கள் அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யிட்டான்னு சொன்னால், அந்த அவங்களோட பாசையில் அவங்களோட
விளக்க முறையில் அவங்களுடைய செயல்முறையில் அவங்களுக்கு நன்றி பாராட்டணும், கையெடுத்து கும்பிட வேணும் என்பதல்ல. அப்படி நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் அல்லாஹ்வின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இழந்து விடுவீர்கள். எனவே நீங்கள் உங்களோட விடயத்தில், உங்களுடைய ஈமானில் நீங்கள் உறுதியாக இருங்க, நிலைப்பாட்டோடு இருங்க. நீங்கள் சாய்ந்து விடாதீர்கள், சேர்ந்து விடாதீர்கள். சேர்ந்தால் நரகம் உங்களை சேர்த்துக்கொள்ளும். அதுதானே என்னுடைய சுருக்கம். இது குர்ஆன் வசனத்துடைய கருத்தை நான் சொல்லவில்லை, அதனுடைய விளக்கத்தை சுருக்கமாக உங்களுக்கு சொல்லுகிறேன். எனவே அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய சகோதரர்களே, இப்பொழுது நாங்கள் முடிவுக்கு வருவோம். அல்லாஹு தஆலா யாருக்கெல்லாம் சொர்க்கம் வைத்திருக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல இறுதியான ஒரு ஹதீஸை ஞாபகப்படுத்தி உரையை முடித்துக்கொள்வோம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருபோது சொன்னார்கள், குல்லு உம்மத்தி யதுகுலூனல் ஜன்னா, இன்றைய சமூகம் எல்லாம், என்னுடைய உம்மத்தி எல்லாம் சொர்க்கம் நுழைவார்கின்றார்கள், என்ற உம்மத்தி எல்லாமே சொர்க்கம் நுழைவார்கள் சொல்லிட்டு ஒரு கூட்டத்தை மட்டும் நீக்கி தள்ளுறாங்க. யாரு? இல்லாமன் அபா, மறுத்தவர்களை தவிர. எல்லாரும் சொர்க்கம் நுழைவார்கள், என்னுடைய உம்மத்தி எல்லாருமே சொர்க்கம் நுழைவார்கள், ஆனால் மறுத்தவர்கள் சொர்க்கம் நுழைய மாட்டார்கள். அப்பொழுது கேட்கப்படுகிறது, அல்லாஹ்வுடைய தூதரே, யார் மறுக்கிறவங்கண்டா யார்? உங்களோட உம்மத்தில் மறுத்து நடப்பவர்கள்டா யாருன்னு கேட்கப்படுகிறது. அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் எனக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டு நடக்கிறார்களோ அவர்கள் சொர்க்கம் நுழைவார்கள். அப்போ அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுறான்னு சொன்னால் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுறான், அவன் சொர்க்கம் நுழைவான். யார் அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாறு செய்கிறார்களோ அவன் தான் மறுத்தவன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள். இந்த ஹதீஸை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். புகாரியிலே இந்த ஹதீஸ் பதிவாகி இருக்கிறது. எனவே அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, இந்த சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய நல்லமல்கள் மூலமாக நாங்கள் சிறந்த உயர்ந்த ஃபிர்தௌஸுல் ஆலா என்ற சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எம் அனைவருக்கும் அருள வேண்டும் என்ற அந்த பிரார்த்தனையோடு இறுதியாக இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இங்கே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்ய போகும் பொழுது சில நேரத்திலே எங்களுக்கும் மனக்கசப்புக்கள், சங்கடங்கள் ஏற்படுவது வழமை. சில நேரங்களிலே சிலர் உதவி செய்ய போகும் பொழுது உதவியை பெற்றுக்கொண்டார்கள், ஒரு ஜஸாக்கல்லா சொல்ல இல்லையே, ஒரு ஷுக்குரு சொல்ல இல்லையே, இப்படி நடந்து கொண்டார்களே, எங்களை வாங்க இருங்கன்னு சொல்லலை, இப்படியெல்லாம் நினைப்பது எங்களுடைய மக்களிடத்தில், எங்கிட்ட இல்லாட்டாலும் பொதுவாக மக்களிடத்தில் உதவி செய்வரிடத்தில் இருக்கக்கூடிய பழக்கம். ஆகவே இந்த விஷயத்தில் நாங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அல்லாஹ் அவர்களுக்கு இந்த சோதனையை கொடுத்திருக்கிறான். அந்த சோதனையிலிருந்து அவர்களுக்கு மீட்சி கிடைக்க வேண்டும். அல்லாஹு தஆலா இப்படியான சோதனைகளை கொண்டு எங்களை சோதித்து விடக்கூடாது என்ற அந்த நெற்பிரார்த்தனையோடு யுத்இமூன தஆம அலா ஹுப்பிஹி மிஸ்கீனன் வ யதீமன் வ அஸீரா, இந்த ஏழைகள், கஷ்டப்பட்டவர்கள், சிறை கைதிகள், யாராருக்கு, அனாதைகள், யாருக்கெல்லாம் நாங்கள் உதவி செய்கிறோமோ அதையெல்லாம் நாங்கள் செய்கிறோம். யாருக்காக? அல்லாஹ்வுக்காக செய்கிறோம், அல்லாஹ்வுடைய முகத்துக்காக செய்கிறோம். அல்லாஹ் எங்களுக்கு அதன் மூலமாக சொர்க்கத்தை தர வேண்டும் என்ற அந்த நல்ல நியத்தோடு நல்லமல்களை செய்வோம். அல்லாஹு தஆலா எமது நல்லமல்கள் அனைத்தையும் அங்கீகரித்து அவனுடைய உயர்ந்த சொர்க்கத்தை நாளை மறுமையிலே அருள்வானாக என்ற நற்பிரார்த்தனையோடு முடித்துக் கொள்கிறேன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.